ஓகே ஹாய், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜிஎம்ஓ கிராப்ஸோட எஃபெக்ட்ஸ். நான் நேற்று ஜிஎம்ஓ பற்றி சொல்லியிருந்தேன், இன்னைக்கு அதோட எஃபெக்ட் சொல்கிறேன். பொதுவாக இந்த ஜிஎம்ஓ கிராப்ஸ் எல்லாமே போடுறோம் அப்படின்னா அரிசி இல்லை கார்ன் இதெல்லாம் போடும்போது அதுக்கு கிளைஃபோசேட் அப்படின்னு சொல்லி ஹெர்பிசைட் களைக்கொல்லி யூஸ் பண்ணுவோம். அவங்க வந்து இன்செக்டிசைட் பூச்சிக்கொல்லி கம்மியாக யூஸ் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் களைக்கொல்லி அதிகமாக தேவைப்படுது. இந்த களைக்கொல்லியும் நிறையா யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு கட்டத்தில் அந்த களைக்கொல்லி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகி சூப்பர் ஸ்ட்ராங் ஆகிடுது. ஸோ நம்ம நிறையா கெமிக்கல் யூஸ் பண்ணாதான் அது சாகும், இல்லைன்னா சாகாமல் போயிடுது. இது ஒரு எஃபெக்ட். இன்னொன்று என்னென்னா, இந்த ஜிஎம்ஓ சீட்ஸ்லாம் ஒரு 2-3 கம்பெனியில் தான், யூஎஸில் இருக்க ஒரு 2-3 கம்பெனி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம எல்லா வாட்டியும் ஃபார்மர்ஸ் போய் அவங்க கிட்ட கேட்குற மாதிரி இந்த பேட்டன்ஸ் இது எல்லாமே ரொம்ப காஸ்ட்டு கூட இருக்கும். இப்போ இதாக இருந்தாலும் ஒரு கட்டத்தில் வந்து ரொம்ப அதிகமாக சார்ஜ் ஆயிடும். ஸோ இதனால ஃபார்மர்ஸோட ஃப்ரீடம் வந்து இதாகிடுது. ஸோ இது ஒரு எஃபெக்ட். இன்னொன்று என்னென்னா, யூரோப், ஜப்பான் இந்த மாதிரி கண்ட்ரியில் இந்த ஜிஎம்ஓ சீட் ரைஸ் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபியூச்சரில் இந்தியாவிலேருந்து ஒருத்தவங்க எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இது அங்கேயும் போய் அஃபெக்ட் ஆகுது. இது மட்டும் இல்லாமல் இந்தியாவில், தமிழ்நாட்டில், கேரளா, பஞ்சாபில் இந்த கிளைஃபோசேட்டை பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ இல் எஃபெக்ட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த கிளைஃபோசேட் WHO அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு கார்சினோஜன்னு சொல்கிறாங்க. இதனால கேன்சர் வர்றதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் செஞ்சு நமக்கு அப்படி ஜிஎம்ஓ சீட்ஸ் தேவையா அப்படின்றத நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாடா பாய்.